திபண்ணா, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ சுமித்ரா உன் கூட வருவா. அண்ணா, நீ எங்க போக போற? மீனம்மா, இன்னைக்கு வரைக்கும் நீ உன் கையால போட்ட சாப்பாடை நான் சாப்பிட்டிருக்கேன். உன்னை கொலை பண்ணவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா தூங்க மாட்டேன். உன் புள்ளையா நான் என்னோட கடமையை நிறைவேற்ற இந்த பேட்டையை விட்டு வெளியே போய் அந்த கொலைகாரனை தேட போறேன். உன்னோட விரலை பிடிச்சுக்கிட்டு இந்த பேட்டையில விளையாடினவன் என்னோட அம்மா என்னை தனியா விட்டு தூரமா போனப்ப கூட நீதான் என்னை வளர்த்து ஆளாக்குன. இனிமே எனக்குன்னு யார் இருக்கா மீனாமா? எனக்குன்னு யார் இருக்கா? இனிமே இந்த உலகத்துல நான் தனியா தான் இருக்கணுமா? எனக்குன்னு யார் இருக்கா? நீதான் ரொம்ப புத்திசாலி. பசங்களை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அப்பப்ப ஏதாவது சுட்டித்தனம் பண்ணுவாங்க. சின்ன பசங்க இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத தீபண்ணா. ஹேய் பப்ளி மாஸ், இப்ப எதுக்கு அழற? நீ மட்டும் எதுக்கு அழுவுற சொல்லு. உங்களை என்னால மறக்கவே முடியாது. வாழ்க்கையில முதல் முறையா உங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு போக போறேன். தனியா போக போறியா? நான் மீனம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உன்னை தனியா எங்கேயும் போக விட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன். இப்படியே வர போறியா? இது நான் இப்ப வரேன். போண்டா, முதல் தடவையா நல்ல ஐடியா கொடுத்துருக்கடா. கூடவே இருந்து பழகிட்டேன்னா இப்ப நீ இல்லாம நான் எப்படி நான் இருப்பேன்? இனிமே என்ன யார் கூப்பிடுவாங்க? டேய் 1/2 உன் குரல் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். டேய் 1/2 நீ இல்லடா, 1/2 நான் தான். நீ இப்ப பெரியவனாயிட்ட. என்னோட பொறுப்புகள் எல்லாம் இப்ப நீ தான் எடுத்துக்க போற. போண்டா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னால மறக்க முடியாதுடா. சரி சரி, ரொம்பதான் பெரிய வார்த்தை பேசாத. செலவுக்கு பணத்தை கொடு. இப்ப என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். உங்க எல்லாரோட உண்டியிலையும் நான் காலி பண்ணிட்டேன். மோட்டா, பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ கூடிய சீக்கிரம் நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்ட சங்கரன் ஊருக்கு போயிட்டான். எங்களை பத்தி கவலைப்படாதண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, மீனாம்மா சொல்லுவாள, மீனாம்மா புருஷனை பத்தி தகவல் தெரிஞ்சா கிராம தேவதை கோவில்ல சிறப்பு பூஜை எல்லாம் பண்றேன்னு சொல்லி நான் வந்து மீனாம்மா அவங்க புருஷன் 2 பேரோட ஆத்மாவா சாந்தி அடையணும்னு சிறப்பு பூஜை எல்லாம் வச்சிருக்கேன். அது முடிஞ்சதுன்னு வை, அதுக்கப்புறம் நாங்களும் இங்கிருந்து கிளம்பிடுவோம். டேய் வாண்டு பசங்களா, எல்லாரும் போண்டாவோட பேச்சு கேட்கணும், புரியுதா? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பேட்டைக்கு அந்த கொலைகாரன் எப்ப வேணா வரலாம். ரொம்ப தைரியமானவங்க மாதிரி நடந்துக்காதீங்க. சொன்னது புரியுதுல்ல? எங்களுக்கு உங்க ஞாபகம் நிறைய வரும் தீபோண்ணா.
பத்திரமா இருங்க. நான் தீபா கூட போயிட்டு வந்துடுறேன். தீபண்ணா தீபண்ணா ஏய் வாண்டு பசங்களா, அண்ணனை போக விடுங்கடா. நீங்க கிளம்புங்க தீபண்ணா. இவங்களை விட அழுதுகிட்டே தான் இருப்பாங்க.